உண்மையையும் நன்மையையும் மட்டுமே காணத் தெரிந்த ஞானக்கண் திறக்கப் பெற்று அஞ்ஞானத்தினால் இடையூறு செய்பவர்களின் தவறைப் பொறுத்து மன்னித்து அவர்களையும் கரையேற்றும் அன்பும் பண்பும் கனிவும் கருணையும் கொண்டு களைப்பில்லா சேவையாற்றிக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள். ஒருவர் தனது பிறந்த நாள் கொண்டாட்டத்தையொட்டி நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் ஒரு ரெஸ்டாரண்டிற்கு அழைத்துச் சென்றார். ரெஸ்டாரண்ட் முதலாளி அனைவரையும் அன்புடன் வரவேற்று, இங்கு உங்களுக்கு உணவு பரிமாற இருக்கும் அனைத்து சிப்பந்திகளும் நன்கு பயிற்சி பெற்ற கண் பார்வையற்றவர்கள். ஆகவே உங்கள் முன் வைக்கப்படும் இலைகள், டம்ளர், கிண்ணங்கள் போன்றவற்றை இடம் மாற்ற வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். 10 சிப்பந்திகள் உணவு பரிமாற வந்தனர். 10 பேருமே பார்வையற்றவர்கள். சிரித்த முகத்துடன் சுறுசுறுப்பாய் பரிமாறினார்கள். யாரிடமும் எந்த தடுமாற்றமும் இல்லை. ஒவ்வொருவரிடமும் மிக அன்பாய் விசாரித்து சரியான அளவில் பரிமாறி அனைவரையும் பரிபூர்ண திருப்தியுடன் சாப்பிடச் செய்தார்கள். சாப்பிட்டு முடித்த அத்தனை பேர் கண்களிலும் கண்ணீர் நிறைந்திருந்தது. ரெஸ்டாரண்ட் முதலாளி அனைவரிடமும் கருத்து கேட்டார். பலர் பல விஷயங்களை குறிப்பிட்டு பாராட்டினார்கள். அதில் ஒருவர், "How we are blessed என்று இப்பொழுதுதான் உணர்கிறேன்" என கூறினார். நம்மிடம் இருக்கும் எத்தனையோ வசதிகளை அதன் அருமை தெரியாமலேயே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கண் இழந்தவர்களை சந்திக்கும் போதுதான் நமது கண்ணின் அருமை தெரிகிறது. அவர்களுக்கு நாம் ஏதாவது நல்லது செய்ய வேண்டுமே என்ற துடிப்பு ஏற்படுகின்றது. இதை நமது அன்பு என்றும் கருணை என்றும் பொறுப்பு என்றும் கடமை என்றும் கூட கூறலாம். இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவுவது அடிப்படை மனித பண்பு. அறிவு என்பது இறைவன் நமக்கு கொடுத்திருக்கும் 3வது கண்ணாகும். அதை ஞானக்கண் என்றும் கூறலாம். சிலருக்கு அந்த ஞானக்கண் முழுமையாக திறந்திருக்கிறது. ஆகையால் அவர்கள் தவறேதும் செய்வதில்லை. யாரோடும் மோதுவதும் இல்லை. மற்றவர்கள் மோத வந்தாலும் கொஞ்சம் பணிந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து தன்னையும் மோத வந்தவரையும் காத்து விடுகிறார்கள். ஞானக்கண் உடையவர்கள் தவறு செய்பவர்களைக் கண்டு கோபப்படுவதில்லை, குற்றம் சாட்டுவதில்லை. மாறாக கருணை உடையவர்களாகி விடுகிறார்கள். தன்னை தனது தெய்வீக குணங்களை உணர்ந்து அதன் வடிவமாகவே இருப்பவர்கள் பிறரது அவகுணங்களால் பாதிப்படைவதே இல்லை. ஞானத்தின் அடையாளமே சதா சுகமாகும். துக்கம் அஞ்ஞானத்தின் அடையாளமாகும். தனக்கு கிடைத்திருக்கும் எல்லா நன்மைகளையும் நினைத்து நினைத்து சதா இறைவனுக்கு நன்றி கூறி கொண்டிருப்பவர்களே ஞானி. கண்ணுடையவர்கள் கண்ணில்லாதவர்களுக்கு ஊன்றுகோலாய் வழிகாட்டியாய் இருப்பது போலவே ஞான கண் பெற்ற நாமும் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாய் சதா நன்மை செய்யும் இறைவனை மட்டுமே நினைக்க கற்றுக் கொடுப்போம். இறைவனின் நினைவும் இறைவனின் துணையும் மட்டுமே மூடியிருக்கும் அவர்களது ஞான கண்ணை திறக்கும் சாதனமாகும். அதை அவர்களுக்கு வழங்கும் பொறுப்பும் கடமையும் நம்முடையது என புரிந்து கருணையுடனும் அன்புடனும் களைப்பின்றி சேவையில் ஈடுபட்டிருப்போம். சேவை ஒன்றே ஞான கண் பெற்ற நம் ஒவ்வொருவரின் மூச்சாகும். நல்லது. நன்றி. வணக்கம்.